ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதி வந்து பாரதி வந்து தன்னோட ஒய்ஃபாக வந்து அவருக்கு இதயம் வச்ச டாக்டர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து எல்லா கேள்விகளுக்கும் டக்குன்னு பதில் அதிரடியாக சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதா வந்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, பாரதி யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. 2 பேர். ஆதி சார் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ஓகே தான், அவங்க திறமைக்கு நிச்சயமாக வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஆதி கேஷுவலாக சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஸ்வேதா வந்து எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்கிட்ட. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த வேலை வேணான்னு சொன்னாங்க. இப்போ என்னடான்னா தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து அவங்க பாதியிலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்து எனக்கு பிடிக்கல அவங்கள அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், உங்கள் முடிவெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற அவசியமே கிடையாது ஸ்வேதா. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஆதி சாரும் முடிவு பண்ணிட்டாங்க. வெல்கம் டு சாரதா கம்பெனி அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே ஸ்வேதாவுக்கு செம்ம நோஸ்கட் ஆகி போயிடுச்சு அங்கே. அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதியை பார்த்தோன்னே வந்து லைட்டாக ஆதி வந்து கண்ணடிக்கிறாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதான் வேலை கிடச்சிருச்சு, அப்புறம் ஏன் வந்து இப்போ சிடுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஸ்வேதா வந்து கடுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், என்ன நடக்குது இந்த வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது நம்மளை மீறி எல்லாமே இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, இன்றைக்கி அந்த பாரதி வந்து நம்ம கம்பெனியில் வந்து அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டா, சீஃப் அக்கௌண்டண்ட்டாக அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற? அப்போ வந்து ஆதியும் பாரதியும் 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே வந்து என்னம்மாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு எதுக்கு இன்டர்வியூலாம் வச்சுக்கிட்டு பேசாமல் பாரதி தான் வந்து இன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் இப்படி டபுள் கேம் மாதிரி இஷ்டத்துக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு ஸ்வேதா, ஒன்றை மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பொய் பேசுகிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து செம கடுப்பில் வந்து சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனி இருக்கிறதே தெரியாது. ஜென்ரலாக வந்தாங்க இன்டர்வியூ, அதுக்கப்புறம் செலக்ட் ஆனாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு அறிவு சொன்னேன். நீங்கள் நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன, அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னானே. என்ன பாரதி, மாமா கிட்ட சொல்லி வந்து நைஸாக வந்து கம்பெனிக்குள்ளே வந்துட்ட போல் அப்படின்னா, அது வந்து என் திறமைக்கு கிடச்சது, உன்ன மாதிரி வந்து ஒட்டிக்கலை நான் அப்படின்னு வந்து சொன்னானே. என்ன இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கேன்? நான் திமிரா பேசலை, நியாயத்தோட என் பக்கம் இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே, இந்த பக்கம் ஆதி வந்து சொல்கிறாங்க. பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன், இவெல்லாம் கேள்வி கேட்குற நிலமையில நீ இருக்கணுமா என்ன? ஒழுங்காக வந்து என் பக்கத்தில் சேரை போட்டு பாஸ் மாதிரி வந்து உட்கார வேண்டியது தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்வேதா, நான் ஒன்றும் அந்த கம்பெனியில் வந்து என் திறமைக்கு கிடச்சது, நான் ஒன்றும் ஆதியோட ஒய்ஃபுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக வர்றாங்க. உள்ள ரூம்குள்ளே வந்தோன்னா ஆதி செம கடுப்பில் இருக்காங்க இங்கே பாரதி மேலே. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பாரதி, ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னோன்னே, ஆதி வந்து நீங்கள் பேசாதீங்க, உங்கள் மேலே நான் செம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னோன்னே, பின்ன என்ன அழகாக கம்பெனியில் முதலாளியாக வந்து உட்காராமல் விட்டுட்டு ஸ்வேதாலாம் உங்களை அசிங்கமாக கேவலப்படுத்துகிறா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பேசாமல் இருக்க சொல்கிறீங்களா? என்னாலலாம் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னோன்னே, ஆதி ஒன்று மட்டும் சொல்கிறேன், முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் வந்து படிப்படியாக முதல்ல வந்து நம்ம கம்பெனியில் வேலை எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு முதலாளியாக உட்கார்றது அதுதான் அழகு. தவிர அதை விட்டுட்டு எடுத்தோடனே மேலே உட்காந்துக்கிட்டோன்னா நம்ம கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே தெரியாமல் போய்டும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், நீங்கள் வந்து ஏன் என் பேச்சையே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னோன்னா, உங்களை பார்த்தால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நீங்கள் யார் முதல்ல என்ன கேள்வி கேட்குறது அப்படின்னு ஆதி கோவமாக பேசினோன்னே, நான் யாரா? நான் நீங்கள் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் ஒய்ஃப் பேசுகிறேன் அப்படின்னா, அப்போ ஆஃபீஸ்லி ஒய்ஃபாக வந்து உட்கார வேண்டியதானேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கேட்டால் வந்து யாருக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் ஆதி, நான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து நான் வந்து ஸ்டாஃப், இங்கே வந்து உங்கள் ஒய்ஃப், நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து ஹக் பண்ணுறாப்புல. ஹக் பண்ணி நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு ஆதி கேட்டானே, ஆதி முதல்ல கிண்டல் பண்ணாதீங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி வந்து கிட்ட வந்து ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாரதி, நீங்கள் எக்காரணம் கொண்டு கஷ்டப்படுறது வந்து என்னால் பார்க்கவே முடியல. அதுவும் இந்த ஸ்வேதா வந்து அவமானப்படுத்துறதுலாம் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதை முதல்ல புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என் காதலி, என் ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறத பார்த்து என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆதி, நான் உனக்கு அப்படி என்ன தான் பண்ணிட்டேன்னு தெரியல. ஏன் வந்து எப்போதுமே வந்து என் காதலை விட உங்கள் காதல் வந்து பல மடங்கு பாசம் எல்லாமே பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து நான் திருப்பி கொடுக்கணுன்னா, நான் என் தன்மானத்தோடு வந்து வாழ்ந்து உங்களையும் சேர்த்து காப்பாற்றணும். அதுதான் எனக்கும் பெருமை, நம்ம காதலுக்கும் பெருமை அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, வாங்க முதல்ல சாப்பிட போகலான்னு ஆதியை வந்து கீழே அழைச்சிட்டு வராங்க.
அந்த பக்கம் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து இதயம் வச்ச டாக்டர் வந்துடுறாங்க. வந்தோன்னே அந்த குடும்பத்தை வந்து ஆதி வந்து கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஆதி வர்றாங்க. ஆதி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, உங்கள் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னோடனே பாரதியை அழைச்சிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாப்புல, சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சமாளிக்கிறாப்புல. சரி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. கரெக்டாக வெளில வந்தோன்னே அறிவுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க வேலை பெரிய வேலை, இது வந்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயேன், கடைசியில் அவன் ஒய்ஃபையே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், இது எனக்கு என்னமோ சரியாக படலை, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து என்னால் பார்க்கவே முடியலையே அவங்கள அப்படின்னோடனே, பார்க்காம இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னோடனே, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு, அது என்னமோ தெரில என் மனசுக்கு வேண்டான்னு தோணுது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பார்க்க முடியலன்னு தானே வருத்தம், அவங்கள கண்டுபிடிச்சி நான் வந்து நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்லணும், ஆமாம் பின்ன உங்களை வந்து எனக்கு பத்திரமா வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து நானும் பார்த்து நன்றி கடன் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா, நான் அவங்கள கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாங்களே, நான் கூடி சீக்கிரம் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.